ரஜினிகாந்தின் 50வது ஆண்டு திரையுலக பயணத்தின் பொன்விழா ஆண்டை முன்னிட்டு ரஜினி ரசிகர் மன்றம் சார்பில் கோவில்பட்டியில் இலவச நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேலாயுதபுரத்தில் தூத்துக்குடி மாவட்ட தலைமை ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தின் கீழ் இயங்கும் இலவச கணினி மையத்தின் சார்பாக குடியரசு தின விழா மற்றும் ரஜினிகாந்தின் திரையுலக 50வது ஆண்டு பொன்விழா, வேட்டையின் திரைப்பட வெற்றி விழா என ஐம்பெரும் விழா நடைபெற்றது. தனியார் திருமண மகாலில் இவ்விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு இலவச கணினி மைய நிர்வாகி ஜோதி காமாட்சி வரவேற்புரை வழங்கினார். ராஜமனுவேல் தலைமை தாங்கினார். முன்னதாக சிலம்பாட்டம் பயின்ற மாணவ மாணவிகள் சிலம்பம் சுற்றி தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். மேலும் கராத்தே பயின்ற மாணவ மாணவிகள் கை மற்றும் தலையினால் ஓடுகளை உடைத்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து அசத்தினர். சிறப்பாக தங்கள் திறமைகளை வெளிப்படுத்திய மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டனர். இவ்விழாவில் தூத்துக்குடி மாவட்ட ரஜினி ரசிகர் மன்ற நிர்வாகிகள் விஜய் ஆனந்த், பாபு ஜெயபால், மாரிமுத்து, ராஜமணிவேல், விஜய், சாம்சன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் ஒன்றியம் சலாவதி கிராமத்தில் 76வது குடியரசு தின விழாவினை முன்னிட்டு ஊராட்சி மன்ற தலைவர் சசிகலா ஏழுமலை தலைமையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டம். மரக்காணம் ஒன்றிய குழு துணை பெருந்தலைவர் பழனி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கிராமத்தின் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கி கூறினார். அப்போது அரசின் முன்னோடி திட்டங்களான காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை தொகை, பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம், அயோத்திதாசர் பண்டிதர் சிறப்பு திட்டம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் கிராமத்திற்கு உயர் கோபுர மின்விளக்கு, மின் நகரில் பகுதி நேர ரேஷன் கடை உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் கிராம நிர்வாக அலுவலர் சரவணன், வேளாண்மை பொறியியல் துறை உதவி செயற்பொறியாளர் சித்ரா, உதவி பொறியாளர் சங்கர், கவுன்சிலர் வேலாயுதம், துணைத் தலைவர் சரண்யா ராமகிருஷ்ணன், ஊராட்சி செயலாளர் தனசேகர், ஊராட்சி நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் தரணி, மாவட்ட துணை அமைப்பாளர் மாரி, கிளைக்கழக செயலாளர் இந்திரமூர்த்தி, நிர்வாகிகள் சேகர், ஒன்றிய பொறியாளர் அணி ராஜா, மின்னகர் செல்வம், சுரேஷ், தினேஷ் உள்ளிட்டோர் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர் அதையும் விரைவில் வழங்க இருக்கிறோம். வேற ஏதாவது முக்கியமான தேவைகள் இருப்பின் நீங்கள் தெரிவித்தால் அதை கூடுமான வரையில் செய்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, நம்மளுடைய அது மட்டுமல்ல, இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை துணை முதலமைச்சர் தான் அவருடைய துறையில் தான் வருது. உதயநிதி ஸ்டாலின் அவருடைய துறையில் அது அனைவருக்கும் வழங்குவேன் என்று உறுதியளித்திருக்கிறார் சட்டசபையில். அதனால் விரைவில் அதுக்கு அடுத்த மாதம் கணக்கெடுப்பு நடத்த போகிறாங்க. அப்போ நீங்கள் விடுபடாமல் ஒருவர் கூட 76வது குடியரசு தின நாளில் பசுமை தாயகம் மற்றும் பம்மல் சூரி அம்மன் கோவில் குளக்கரை பூங்கா நண்பர்கள் குழு சார்பாக செங்கல்பட்டு அருகே பரனூர் அரசு மறுவாழ்வு இல்லத்தில் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு இனிப்புகள் மற்றும் புத்தாடைகளும் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு அருகே பரனூரில் 76வது குடியரசு தின நாளில் அரசு மறுவாழ்வு இல்ல வளாகத்தில் மரக்கன்றுகள் நடவு செய்து அரசு மறுவாழ்வு இல்லத்தில் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட 200க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற ஆண், பெண் மாற்றுத்திறனாளிகளுக்கு புத்தாடைகள் மற்றும் இனிப்புகள் வழங்கினர். மேலும் சுற்றுப்பகுதியில் இயற்கை மற்றும் பசுமை பாதுகாத்திட அரசு மறுவாழ்வு இல்லத்தில் உள்ள வளாகத்தில் பம்மல் பன்னீர்செல்வம் தலைமையில் மரக்கன்றுகள் நடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பசுமை தாயக மாநில துணை செயலாளர் அரிமா ஐனா கண்ணன்,
செங்கல்பட்டு மத்திய மாவட்ட பசுமை தாயகம் செயலாளர் திருக்கச்சூர் செந்தில்நாத் உடனிருந்து புத்தாடை மற்றும் இனிப்புகளை வழங்கினார். இவ்விழாவில் பசுமை தாயகம் நிர்வாகிகள் குரு, ராமகிருஷ்ணன், தாமோதரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மூணு போட்டோகிராஃபர் ஏன்பா வீடியோ இந்த பக்கம் பாதி எங்களுடைய பாதி காணுது. எங்கள் புத்தூருக்கு கூட இப்போ திரும்பூர் ஹாஸ்பிட்டல் சேர்க்குறாங்க. இங்கே பார்க்க முடியாது. எல்லாரும் சொன்ன வார்த்தை என்னன்னா, ஏய் நீ போயிட்டே போமா அண்ணா அண்ணா போட்டோ எடுத்துக்கலாம். ஆமாம் அப்படியே இருக்கண்ணா. பொங்கல் புத்தாண்டு பெருவிழா குன்றங்குடி அடிகளார் நூற்றாண்டு விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற பொங்கல் புத்தாண்டு திருவிழா குன்றங்குடி அடிகளார் நூற்றாண்டு விழாவில் குரலோடு ஓவியம் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மாணவ மாணவிகள் குரல் ஒப்பித்தல், பேச்சு போட்டி, குரல் ஒப்பித்துக் கொண்டே திருவள்ளுவர் உருவத்தை வரைந்தது என பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடக்க விழாவில் பண்பாளர்களை, பல்வேறு சாதனை புரிந்தவர்களை பாராட்டி குன்றக்குடி அடிகளார் உருவம் பதித்த புத்தகம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரையை பொருளாளர் லெனின், காவிரி செல்வன், அறிமுக உரையை மன்றத்தின் செயலாளர் தொகுத்து வழங்க துணைத் தலைவர் பிச்சமுத்து, தலைமை உரையை முனைவர் கனக விநாயகம், பேராசிரியர் வழங்கினர். இதன் சிறப்பு விருந்தினர்களாக தமிழ் தேசிய விடுதலை இயக்கம், தியாகு கா பழனி, நகர மறைமலை நகர் மன்ற தலைவர் சண்முகம் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், சமூக ஆர்வலர்கள், பல்வேறு துறைகளை சேர்ந்தவர்கள், பொதுமக்கள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். என்பதை விளக்குகிறது. இந்த உயர்ந்த கருத்தினையும் தமிழின் தொன்மையையும் அதன் வளர்ச்சியையும் கொண்டாடும் இது மூத்த மொழி என்ற பாடல்களின் உணர்ச்சிகளுக்கு உயிரூட்டும் அழகான நடனத்தை பெரும் பண்பாளர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அமைப்பாளர் ஐயா திரு ஜே ஆல்பர்ட், மாவட்ட விளையாட்டுகளில் உள்ள மரங்கள் எல்லாம் விதைகள் அமைப்பின் விடாமுயற்சியால் வந்தவை என்பதை நன்றியுடன் நினைவு சசிகலா பெண் பரிசு வாங்கியிருக்கிறார். கையெழுத்து முத்து முத்தாக இருக்கிறது. அவருடைய கையெழுத்தை பார்த்தோம், வியந்து போனோம். விருதாச்சலம் ரோட்டரி சங்கம் மற்றும் விருதை விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ரோட்டரி சங்கம் மற்றும் விருதை விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ரோட்டரி சங்க தலைவர் அசோக்குமார் தலைமை தாங்கினார். பள்ளி தாளாளர் ஆசத் அலி முன்னிலை வகித்தார். விருத்தாச்சலம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் கோவிந்தசாமி பேரணியை துவக்கி வைத்தார். ரோட்டரி சங்க செயலாளர் பரமசிவம் நன்றி கூறினார். அதில் சாலையில் வாகனம் ஓட்டும் போது எச்சரிக்கையாக இருங்கள், சாலை விதிகளை பின்பற்றுங்கள், ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனம் ஓட்டுங்கள், கார் ஓட்டும் போது சீட் பெல்ட் அணியுங்கள் உட்பட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் ஏந்தியபடி பேருந்து நிலையத்தில் இருந்து பாலக்கரை வரை மாணவர்கள் ஊர்வலமாக வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர்கள் முருகன், குமார், தலைமை காவலர்கள் சிவராமன், வசந்த் உள்ளிட்ட போக்குவரத்து துறை காவலர்கள் கலந்து கொண்டனர்.
தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியர் நல மீட்பு சங்கம் சார்பில் திண்டிவனம் ராஜகுளம் அருகே சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியர் நல மீட்பு சங்கம் சார்பில் திண்டிவனம் ராஜாங்குளம் அருகே சிறப்பு ஆலோசனை கூட்டம் மண்டல தலைவர் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்றது. 2015ஆம் ஆண்டு முதல் 110 மாதங்களாக அகவிலைப்படி வழங்கவில்லை. இதற்காக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி அன்று சென்னையில் அரை ஆடை நிர்வாண போராட்டம் நடைபெற்றது. அதற்கு பிறகும் அகவிலைப்படி தரவில்லை. எனவே சென்னையில் வருகிற பிப்ரவரி மாதம் கடைசி வாரம் அல்லது மார்ச் முதல் வாரத்தில் மீண்டும் வலுவான போராட்டம் நடத்த ஆலோசனை நடைபெற்றது. இதில் கிளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். தீர்வு கிடைக்குது, ஆனா எங்களுக்கு நீதிமன்றத்தில் தீர்ப்பு கிடைக்கிறத ஒழிய எங்களுக்கு தீர்வு கிடைக்கல. இது ஒரு பெரிய எங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்குதுங்க. அதனால 17/12/24 மாபெரும் அரையாடை போராட்டம் நடத்தணும். திரும்பவும் இந்த அரசாங்கம் எங்களுக்கு செவிமடுத்து எங்களுடைய டிஏ கொடுக்கலனாக்கா பிப்ரவரி இறுதி வாரத்திலேயோ இல்லை மார்ச் முதல் வாரத்திலேயோ மாபெரும் பெற்ற தொழிலாளர்கள் அரசு போக்குவரத்து ஓய்வு பெற்ற நல மீட்பு சங்கத்தின் சார்பாக இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விருதாச்சலம் ஜெகமுத்து மாரியம்மன் கோவில் பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் மண்சோறு சாப்பிட்டு வேண்டுதல். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் ஜெகமுத்து மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் வருடந்தோறும் தை மாதத்தில் ஜெகமுத்து மாரியம்மன் கோவில் பூசாரி பாலு தலைமையில் மாலை அணிவித்து சமயபுரம் சென்று மாரியம்மனை வழிபாடு செய்வது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக 2000த்திற்கும் மேற்பட்ட சமயபுர மாரியம்மன் பக்தர்கள் ஊர்வலமாக புறப்பட்டு விருத்தாச்சலம் விருத்தாம்பிகை பாலாம்பிகை உடனுரை விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு வந்தடைந்தனர். பின்னர் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை வேண்டியும், திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் வேண்டியும், செல்வம் செழிக்க சமயபுர பக்தர்கள் அனைவரும் மண்சோறு சாப்பிட்டு வழிபட்டனர். இதில் சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். தமிழ் சார் போப்பா, ஏமா நீ எல்லாம் நிக்கிறீங்க? தீவிரத்தனை பண்ணலாமா? தீவிரத்தனை பண்ணுவா. சமயபுரத்து அம்மாவுக்கு ஆன்மீக அன்பர்களும் அமைதி காத்து. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரங்கப்பனூர் ஊராட்சியில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பானாபுரம் வட்டம் ரங்கப்பனூர் ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில் 73வது குடியரசு தின விழாவில் ஊராட்சி மன்ற தலைவர் அர்ச்சனா காமராஜன் தலைமையில் மல்லாபுரம் ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் தேசிய கொடி ஏற்றி இனிப்பு வழங்கி சிறப்பித்து பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினர். இதில் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், வார்டு உறுப்பினர்கள் பிச்சையா பிள்ளை, ஏழுமலை, மாசிலாமணி மற்றும் பெரமன், மாது, பெரியான், கண்ணன், முருகன், பள்ளி கல்விக்குழு தலைவர், ஊர் பெரியவர்கள், நண்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். குடியேற்றும் விழா சிறப்பாக நடைபெற்று இனிப்பு வழங்கி பின்னர் இப்போது நமது அழைப்பினை ஏற்று குடியரசு தினத்தை ஒட்டி வாலாஜாபாத் ஒன்றியத்தின் பல்வேறு அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளிகளில் தேசிய கொடியேற்றி குடியரசு தின விழா சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. குடியரசு தினத்தையொட்டி வாலாஜாபாத் ஒன்றியத்தின் பல்வேறு அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளிகளில் தேசிய கொடியேற்றி குடியரசு பொன்விழா சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பழைய சீவரம் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மூலம் தேசப்பற்றுதலை விளக்கினர். கிராமப்புற கலைகளை கூறும் வகையில் கரகாட்டம், கும்மிப்பாட்டு, வில்லுப்பாட்டு மற்றும்
சுதந்திர தியாகிகள் போன்று மாறு வேடங்களில் அசத்தினர். அப்பள்ளி தலைமை ஆசிரியர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பழைய சீவரம் ஊராட்சி தலைவர் மகாலட்சுமி நீலமேகன் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர்கள், தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள், கிராம மக்கள் பங்கேற்றனர். குத்துனாரு பொசிஷன் எதுனா ஒரு பொசிஷன் யாரும் போகக்கூடாது. குரூப் செங்கல்பட்டு மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பாக மதுவிலக்கு மற்றும் போதைப் பொருள் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வளாகத்தில் மதுவிலக்கு பேரணியை மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியில் மது அருந்தலுக்கு எதிராகவும் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவதற்கு எதிராகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பள்ளி மாணவ மாணவிகள் பதாகைகளை ஏந்தி கொண்டு பேரணியில் கலந்து கொண்டனர். மேலும் இந்த பேரணியின் மூலம் போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகள், தூக்கமின்மை, வாந்தி, காசநோய், உயர் ரத்த அழுத்தம், கல்லீரல் பாதிப்பு, மாரடைப்பு உள்ளிட்ட பல்வேறு மரணத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய நோய்களை தாக்கும் அபாயம் ஏற்படுவதாகவும் இந்த பேரணியில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக நடைபெற்றது. மேலும் இந்த பேரணியில் யமதர்பன் வேடமணிந்து நடனமாடி மாணவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த பேரணியில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள 4 பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த பேரணியில் செய்தி மக்கள் தொடர்பு துறை அதிகாரி ராமகிருஷ்ணன் உட்பட அலுவலர்கள் பலரும் கலந்து கொண்டனர். சென்னையில் புயல் வந்தால் 6000 ரூபாய், ஆனால் விழுப்புரம் மாவட்டத்திற்கு புயல் வந்தால் 2000 ரூபாய் என ஒரு நாடகம் ஆடுகிறது திமுக அரசு. நாடாளுமன்றம் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காகவே சென்னையில் 6000 ரூபாய் வழங்கப்பட்டதாக பூத் கமிட்டி முகவர்கள் அமைத்தல் நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பேச்சு. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் ரெட்டனை கிராமத்தில் பூத் கமிட்டி முகவர்கள் அமைத்தல் நிகழ்ச்சி மயிலம் ஒன்றிய கழக செயலாளர் விஜயன் தலைமையில் நடைபெற்றது. இந்த பூத் கமிட்டி நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் கலந்து கொண்டு மயிலம் சட்டமன்ற தொகுதிக்கான பூத் கமிட்டி அமைத்து ஆலோசனைகளை வழங்கினார். அப்போது அவர் பேசுகையில், சென்னையில் புயல் வந்தால் 6000 ரூபாய் வழங்குகின்றார்கள், ஆனால் விழுப்புரம் மாவட்டத்திற்கு புயல் வந்தால் 2000 ரூபாய் மட்டுமே வழங்குகிறார்கள். என்ன ஒரு நாடகம் ஆடுகிறது திமுக அரசு என குற்றம் சாட்டினார். மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்காகவே சென்னையில் புயல் வந்தால் 6000 ரூபாய் வழங்கப்பட்டதாக சி.வி. சண்முகம் தெரிவித்தார். இதில் மாவட்ட நிர்வாகிகள் பாஸ்கர், கோகுல்ராஜ் உள்ளிட்ட ஒன்றிய சார்பு அணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். கணக்கு எடுத்ததுக்கும் பணம் வரல, பேப்பர்ல தலைநகரத்தில் போடுறோம், படம் காட்டுறாங்க, பணம் வரல. அப்போ கூட இந்த ஆட்சிக்கு ரோஷம் இல்லை, ரத்தம் கிடையாது. இது வரைக்கும் பணம் வரல. விவசாயிகளும் 1 ரூபா வரல, 1 பைசா வரல.
தேர்தலுக்கான பணிகளை போஸ்ட் வச்சு ஆரம்பித்தாங்க. எப்பவுமே நம்ம வந்து அந்த பூத் கமிட்டி போடணும். 18 பேர் போடுறோம். கடந்த முறை நாடாளுமன்றத்தில் ஒரு 53 பேர் போடுறோம். இதெல்லாம் எதுவும் சரி. திண்டிவனம் மேரிஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் மேரிஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டிகள் நடைபெற்றது. போட்டிகளில் கலந்து கொண்டு மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திண்டிவனம் நகராட்சி மன்ற தலைவர் ரவிச்சந்திரன் மற்றும் நிர்மலா ரவிச்சந்திரன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். வாட்டர்ஸ் கடர் மேல்நிலைப் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் மோகன் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். கிளாசிக் செஸ் அகாடமி அமைப்பாளர் ராஜ்குமார் மற்றும் தலைமை நடுவராக சக்திவேல், கிளாசிக் செஸ் அகாடமியின் துணை செயலாளர் தசரதன், இணை செயலாளர் ஆறுமுகம் ஆகியோர் இப்போட்டிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து மேரிஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி நிர்வாகி தலைமை ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் பரிசுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் ஃபருகான், மோபினா, சாந்தி, லேனா மேரி, அன்னம்மாள் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்தனர். பழனி அருகே தொடர் திருட்டு வழக்கில் ஈடுபட்ட பொன்ராஜ் என்பவர் குண்டர் சட்டத்தில் கைது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த ஆயக்குடி பகுதியில் தொடர் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த பழைய ஆயக்குடி பகுதியைச் சேர்ந்த பொன்ராஜ் என்ற இளைஞரை காவல்துறையினர் பலமுறை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் தொடர்ந்து பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் இரவு நேரங்களில் வீட்டிற்குள் புகுந்து திருடுவதை வழக்கமாக வைத்திருந்த நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் அறிவுறுத்தலின்படி மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி உத்தரவின்படி காவல் ஆய்வாளர் ரமேஷ்குமார், சார்பு ஆய்வாளர் ஆனந்த் அவர்களின் தீவிர முயற்சியில் குற்றவாளி பொன்ராஜ் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. தொடர்ந்து குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட பொன்ராஜ் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். வர்ற என்ன போட்டோ எடுக்கிறியா? எடுத்து வச்சுக்கலாங்க சார்.